இதை கொடுக்கிறோமோ அதை திருப்பி வந்துவிடும். நன்மை கொடுத்தா நன்மை திருப்பி வரும், பாராட்டை கொடுத்தா பாராட்டை, பணத்தை கொடுத்தா பணம் திருப்பி வராது. யாரை கொடுத்தாரு? நான் போலீஸ்காரன் சொல்றேன். இருப்பவருடைய எல்லாரும் கொடுக்கறது இல்லைங்க. யார் ஒருவர் தன்னுடைய இருப்பதாக நம்புகிறாரோ அவருக்கு கொடுக்க முடியும். அவர் பணம் இருந்தாலும் அவர் கொடுக்க மனசு வராது. அவர் இருக்கிறது அவர் பணக்காரருக்கு மனசு வராது. அது மாதிரி இப்ப உங்களுடைய அறிவு இருக்குதுன்னா நீங்க பணத்தை ஏமாத்தி ஒரு விஜயம் கொடுக்கிறவங்க தான் பணக்காரன் ஆகிருக்கலாம். அப்படிதான் இருப்பான். நீங்க உங்கள்கிட்ட அறிவு இருக்குன்னா நீங்க அந்த அறிவை கொடுக்க நினைச்சாதான் கொடுக்க முடியும். நீங்க நம்ப நினைச்சு தர மாட்டீங்க. எனக்கு சின்ன ஸ்டோரி ஞாபகம் இருந்தது. ஒரு பணக்கார வீட்டுல கல்யாணம். எப்படிங்க? ஒரு பணக்கார வீட்டுல பொண்ணு கல்யாணம். அந்த பொண்ணுக்கு அம்மா போய் ஜவுளி எடுக்கிறாங்க. ஜவுளி பொண்ணுக்கு 1.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய், எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு சாரி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு ஏதாவது சாரி இருந்தா, சின்ன சாரி இருந்தா ஒரு 2000 ரூபாய்க்கு. எதுக்குன்னா வீட்டில் வேலைக்காரர் வச்சிருக்கிறா, அவளுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு சாரி கொடுங்க அப்படின்னு அவங்க 2000 ரூபாய்க்கு சாரி பிரித்து கொடுத்துட்டாங்க. அவள் போயிட்டா. கொஞ்சம் கழிச்சு ஒரு ஏழை பெண்மணி வந்திருக்கா. இந்த பாருங்க, எனக்கு 2 சாரி வேணும், 2000 ரூபாய்க்கு ஒரு சாரி வேணும், இன்னொரு சாரி ஒரு 75,000 ரூபாய்க்கு வேணும். 75,000மா? அந்த அளவுக்கு ஏமா வாங்குற? முதலாளி பொண்ணுக்கு கல்யாணங்க, முதலாளி டாக்டருக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். என்னுடைய 75,000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்து. இது யார் நடக்கிறாங்க? நம்மள வேலைக்காரங்க. எஸ், அதாவது பெரிய பணக்காரங்க முதலாளி 8 வருஷமா 9 வருஷமா சாப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கு நம்ம நல்லதாக தான் எடுத்து கொடுக்கணும். நம்ம சாதாரணமாக போடலாம், கடன் வாங்கி கூட கொடுக்கணும். அதுதான் மனசு. கரெக்ட் தான். ஓகே, எஸ் சார். அதனால தான் நான் எங்கள் ஊரில் பணக்காரங்க பையன் தக்கலை படிச்சிருந்தது காரணமே அதுதான். பணம் இருந்தோம் ஓகே. சைக்கிளுங்களா?